நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. கால புருஷர்களுக்கு 10வது வீடாக அமைந்திருக்கக்கூடியது இந்த மகர ராசி. இது ஒரு நில ராசியும் கூட. திரிகோண ராசியான கன்னி, ரிஷபம் இந்த ராசியெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு. ஏன்னா இதெல்லாம் நில ராசி, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் மகர ராசிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, கர்மமே கண்ணாக இருக்கக்கூடிய ராசி. கால புருஷர்களுக்கு தொழில் ஸ்தானமாக இருந்து சிறப்பு பெற்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். மற்ற ராசிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னன்னா, சனி பகவான் கும்பத்திற்கும் மகரத்திற்கும் சொந்த வீட்டுக்காரர். அதனாலே என்னமோ தொழில் இவங்களுக்கு நல்லா அமையும். அப்படி தொழிலே அமையலாம் கூட எந்நேரம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்கள இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. ரொம்ப பொறுமைசாலிங்க. இந்த ராசி அதிபதி 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருந்தால் கூட கும்பராசி என்பவர்கள் கடினமான உழைப்பாளிகள், ஒரு வேலையை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த மகர ராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கரெக்டான டைமுக்கு தான் அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வாங்க. டக்குன்னு அந்த வேலையை செய்து முடிக்க மாட்டாங்க. பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட டக்குன்னு போய் பேச மாட்டாங்க. கொஞ்சம் நிதானமாக பேசி அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட அடாப்ட் ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசி என்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவங்க, புதுசாக சிந்திக்கக்கூடியவங்க. மற்றவங்க போகிற வழியில் நம்மளும் ஏன் போவோம், நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்க. கடலில் எப்படி அடுத்தடுத்து அலைகள் வந்துக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி தான் இவங்களுக்குள்ள எண்ணங்கள் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் அமாவாசை வருது. அமாவாசை மாதம் தான் வருது. இந்த அமாவாசைக்குன்னு என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னா, மற்ற அமாவாசைகள்லாம் 3 தலைமுறைகளுக்கு முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும். ஆனால் இந்த அமாவாசை, இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்னென்னா, இந்த 14 நாட்களும், இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 14 நாட்களும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏற்ற உகந்த தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட கூட அமாவாசை தினம் ரொம்ப உகந்தது. மற்ற நாட்கள் எல்லாமே தர்ப்பணம் கொடுக்கலாம். யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன மற்ற அமாவாசைகள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும். இந்த மகாலயபட்ச அமாவாசையில் தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய பங்காளிகள் அனைவருக்குமே நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த மகாலயபட்ச அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலிமா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். அதுதான் இந்த மகாலயபட்ச அமாவாசையோட தனி சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி புராணங்களில் கூட ஸ்ரீமன் நாராயணன் ராம அவதார, கிருஷ்ண அவதார காலங்களில் கூட பித்ரு பூஜை செய்து வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. எதுவுமே என்னால் செய்ய முடியல, ஆனால் நான் என்ன பண்ணுறது, எங்களை முன்னோர்களுக்கு நான் தர்ப்பணம் கொடுக்கணும், ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க காசி அப்படின்னு சொல்லுங்கள். வீட்டு வாசல்லையே எள்ளு தண்ணி விட்டு திதியை பூஜையாக செஞ்சு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். பக்கத்தில் ஏதாவது பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. பசுமாட்டுக்கு பழங்கள் ஏதாவது வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். காகத்திற்கு எள் கலந்த அன்னத்தை சாதமாக வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ஏன்னா ராசியில் சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. இதனா வரைக்கும் நீங்கள் இழந்த பதவி, நல்ல பேர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு
அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்னோர்களுடைய ஆசையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். உங்களுடைய கையிருப்பு கூட கணிசமாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய வீடு, வண்டி, வாகனம், அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உயர் அதிகாரியோட நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்களால் சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. ஆண்களுக்கு மனைவி மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு கணவர் மூலிமா ஏதாவது நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தவரோட நட்பு தொல்லையாக ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. சுய ஜாதகத்தில் பார்த்தா தான் அது கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் அதை கரெக்டாக கணிக்க முடியும். ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தனமாக குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால சந்திர கிரகணமும் அதே நேரத்தில் ஏற்பட்டதுனால இந்த காலகட்டத்தில் உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் அவசியம். தேவையில்லாத மனக்குழப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. தினமுமே சிவபுராணம் படித்துட்டு வாங்க. நவகிரகங்களை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் 8ல் சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் குழப்பம், நெருக்கடி இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கக்குள்ளேயே போய் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக செக் பண்ணி உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் கொடுக்காது. உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுறதுனால பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் உங்களுக்கு நடக்காது அப்படின்னே சொல்லலாம். புதன் மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தேவையான அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படாது. 6ல் இருக்கக்கூடிய குரு, 8ல் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகப்படுத்துவார். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, லாபம் அதிகமாக கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனம் அலைபாயும். கவனமாக செயல்படணும். உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். பிள்ளைங்க மூலியமாகவும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. உற்றார் உறவினர்கிட்ட பேசும்போது வார்த்தையில் நிதானமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அடுத்தவங்களுக்கு உதவ போய் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமை வரையிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களில் ஏதாவது புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமாக தொடங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சந்திராஷ்டம நாட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். புதிதாக யாருக்கிட்டே ஒரு முக்கியமான உறவுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். 10ல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய வேலையை கண்ணும் கருத்துமாக செய்ய வைப்பார். புதிய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதே மாதிரி அதிக முதலீடு போட்டு எந்த ஒரு தொழிலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். குறிப்பாக புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதோட கூட கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் முன்னோர்களையும் சிவபுராணத்தையும் படிச்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு
ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகம்